वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌகிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போதே அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। चिन्तामपरिमेयाञ्च प्रलयान्तामुपाश्रिताः காமோபபோகபரமாயேதாவதிதி நிச்சிதாக. இப்பொழுது டாக்டர் திரு வு.வே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். चिन्तामपरिमेयाञ्च प्रलयान्तमुपाश्रिताः कामोपभोगपरमायेतावदिति निश्चिताः. ओम नमो भगवते वेंकटेशाय. காமத்தினாலே வசமிழந்தவர்களுக்கு மேன்மேலும் சம்பவிக்கக்கூடிய மனோவிகாரங்களை இந்த 11வது ஸ்லோகத்தில் கிருஷ்ண பரமாத்மா எடுத்து காண்பிக்கிறான். காமம் ஆசிரித்ய துஷ்பூரம் தம்ப மான மதான்விதாக கீழ் ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் பார்த்தோம். துஷ்பூரம் காமம் ஆசிரித்ய, காமத்தை அனுபவித்து கழிச்சிட முடியாது. இதான் அல்டிமேட்டு. ஒரு பெரிய ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு சின்ன வயசில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுது. அவனுக்கு முதுமை இருந்தது. அந்த முதுமையை தன்னுடைய பிள்ளைகள் யாராவது வாங்கி கொண்டார்களேயானால் தான் இந்த இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு சௌக்கியமாக இருக்கலாம்னு நினச்சான். அதனால் அவனுடைய பிள்ளைகளில் ஒவ்வொருத்தரை கேட்டான். கடைசியில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் ஒத்துண்டான். அந்த பிள்ளையினுடைய இளமையை தான் பெற்று தன்னுடைய முதுமையை அந்த பிள்ளைக்கு கொடுத்தான். யயாத்தின்னு பேர் அந்த ராஜாவுக்கு. ஒரு சிறு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். 24x7 அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி அவளை அனுபவிச்சுட்டே இருக்கான். அதுவும் அந்த காலத்து ராஜா. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் இல்லை. மோகம் போயிட்டே இருக்குது.
ஆசை போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு நாள் ராஜாவுக்கு விவேகம் வந்தது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணான். என்ன ரியலைஸ் பண்ணான்? காமம் என்பதை நாம் அனுபவித்து கழித்து விடலாம் என்று நினைப்பது தவறு. அதை அப்படியே ஒதுக்கிடணும். அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரணும், கொஞ்சம் பழக்கணும், பெரியோர்கள் இடத்துல போய் இருக்கணும். கண்ட விஷயங்களில் மனசை அலப்பாய விடக்கூடாது. குறிப்பாக இந்த நெட்வொர்க் இல்லாத ஒரு இடத்துல போய் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதெல்லாம் தான் கொஞ்சம் வழி. இப்போ அதெல்லாம் விபரீதமான கலாச்சாரங்களாக போயிட்டு இருக்கு. அதான் பயமாக இருக்குது. அப்பாவன் சொன்னான், எரியக்கூடிய அக்னியை அணைப்பதற்கு நெய்யை ஊற்றினால் அது இயலுமோ, அதுபோல காமத்தை நாம் அனுபவித்து அடக்கிவிட முடியாது என்பதை நான் உணர்ந்தேன். ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தை அது. காமம் ஆசிரித்த துஷ்பூரம் தம்பமான மதான்விதா. தம்பம்ன்றது டாம்பிகம். ராவணன் துரியோதனன் முதலானவர்களுக்கு இருந்த டம்பம்ன்றது அது ஆசுர பிரகிருத்தின்றதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் வாழலாம். டம்பம் அது என்னமோ பெரிய ஜம்பம். தன்னை எல்லாரும் அப்படி பெருமையாக பேசணும், தன்னை எல்லாரும் மதிக்கணும், தன்னை வந்தாலே தன்னை பார்த்தாலே அவள் கௌரவம் கொடுக்கணும். இப்போ மக்கள் குறிப்பாக இளைய சமுதாயத்தினர் போதையின் பாதையில் போயிட்டு இருக்கா நம்ம பார்க்குறோம். எதுக்குடா அந்த போதை அப்படின்னா, அந்த போதையில் அவள் பண்ணக்கூடிய ரவுடிசத்தில் அவளுக்கு ஒரு கெத்து வருது, ஒரு மிதப்பு வருது. தன்னை பார்த்து 4 பேர் பயப்படுறா அப்படின்றது அவளுக்கு ஒரு பெரிய டம்பத்தை கொடுக்கறது, மதத்தை கொடுக்கறது. உண்மையிலேயே மானோகி மகதாம் தனம்னு நல்ல வழியில் நடந்து நல்ல பண்பாடுகளை வளர்த்து கொண்டு நல்ல பழக்க வழக்கங்கள் பால் ஈர்ப்பு வந்து பெரியோர்கள் அதை மதித்தார்களேயானால் அந்த மானம் எத்தகையதாக இருக்கும். அந்த மானத்தை யாரும் ஆசைப்படுறதில்லை. அது மானம்னே நினைக்கிறதில்ல, அது அவமானம் நினைச்சுக்கிறா எல்லாரும். எவ்வளவு முயன்றாலும் பெற முடியாத பொருளை பெற வேண்டும் என்ற ஆசை கொண்டு அதை அடைவதற்கு தேவையான பொருளையும் தவறான வழியில் சம்பாதித்து தாங்கள் செய்வது அனைத்தும் நியாயமானதே என்று அதை நியாயப்படுத்தும் செயல் ஆசுர பிரகிருதிகளுடையது. இன்னொருத்தர் மனைவியை நீ அபகரித்து வந்தாயே, அதுபோல உன் மனைவி மற்றவரால் அபகரிக்கப்பட்டிருந்தால் உன் நிலை என்ன ஆயிருக்கும்? அதை ஏற்க முடியுமா உன்னால? நினைச்சு பார்க்க முடிகிறதா? பார்க்க மாட்டான், ஏற்கவும் மாட்டான். தான் மற்ற பெண்களை பெண்டாடினோம் என்பதை போல தன் மனைவியோ தன் சகோதரியோ தன் சாயோ மற்றவர்களால் பெண்டாடப்பட்டால் என்ன ஆகும் என்பதை கூட அவர்கள் நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களின் மூர்க்க சுபாவம் அத்தகையதாக அதை நினைக்க ஒட்டாமல் தடுத்து விடுகிறது. அசுச்சி விரதாக. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு. அதுல சாஸ்திரங்கள்ல சொல்லாத விரதங்கள் இவாளா ஒன்று புதுசாக கல்பிப்பா. இப்போ பாருங்க, வியாழக்கிழமைக்கு ஒரு விரதம், வெள்ளிக்கிழமைக்கு ஒரு விரதம், சனிக்கிழமைக்கு ஒரு விரதம்னுவா. அந்த காலத்தில் நம்மளாம் என்ன பண்ணியிருந்தோம் சுவாமி? வரலட்சுமி விரதம்ன்றது உண்டு. ஆடி வெள்ளி, தை வெள்ளி, அதே போல் தீபாவளி லக்ஷ்மி பூஜைகள் பண்ணுவா. பெரியோர்கள் பௌர்ணமி, ஏகாதசி முதலான விரத தினங்களில் அந்த விரதங்கள் உபவாசங்கள் வைத்திருப்பார்கள். இப்போ புதுசா தெய்வம் கூட நம்முடைய சனாதன தர்மத்தின் தெய்வம் இல்லை. அதான் விசேஷம். சனாதன தர்மத்தின் தெய்வங்கள்னு உண்டு இல்லையா, நாம் அதை வழிபடுறோம்ல. புதுசாக அந்த தெய்வங்களை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு விரதங்களை கொடுத்து அந்த விரதங்களை காண்பித்து மக்கள் ஒழுங்காக செய்ய வேண்டிய விரதங்களை எல்லாம் கெடுத்து அவைதிகமான ஒரு மார்க்கத்தில் அவர்களை ஈடுபடுத்துகிறார்கள். அசுச்சி விரதாக. இதுக்கெல்லாம் ஏதாவது பலன் உண்டா? பலன் இல்லைன்றது மட்டும் இல்லை, விபரீதம். விபரீதம். மேல மேல பாபங்கள், கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன பெரிய சாஸ்திரம், என்ன பெரிய வேதம், நான் சொல்றேன் அப்படின்னு தன்னை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மக்கள் ஏற்கும்படியான சுகர் கோட்டட் வேர்டிங்ஸை அதை கொடுத்து அவளை மயக்கிறது.
ஆச்சாரம்ன்றதை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா? ஆச்சாரம் தான் கொரோனா பீரியடில் எல்லாரையும் காப்பாற்றித்து. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பட்டுக்காமல் இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்காமல் இருக்கிறது, ஒருத்தரை சாப்பிட்ட பாத்திரத்தில் இன்னொருத்தர் சாப்பிடாமல் இருக்கிறது, ஒருத்தரை உபயோகப்படுத்துறதை இன்னொருத்தர் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது. இதுக்கு பேர் தான் ஆச்சாரம். கொரோனா பீரியடில் இதை குவாரண்டைன்ற பேரில் நம்ம மெயின்டைன் பண்ணினோம். பண்ணமா இல்லையா? ஆனால் ஆச்சாரத்தை பார்த்தா வெறுக்கிறோம். சுத்தமான ஆகாரங்கள். If you wants to convert a person, first fill up his stomach. ஒரு மனிதனை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாயேயானால் முதலில் அவன் வயிற்றை நிரப்பு. அந்த மாதிரி தான் ஃபுட்டை ஆஃபர் பண்ணி மதமாற்றங்கள் மனமாற்றங்கள் நிகழ்கின்றன. அசுச்சிவிரதாக, இதெல்லாம் தப்பான காரியம், தவறான பாதை, தவறான வழிகாட்டுகள். இது முழுக்க முழுக்க சாஸ்திர விருத்தம். பாரு, முழுக்க சாஸ்திர விருத்தம். இவர எதை பண்ணால் பகவானுக்கு பிரீத்தி வரும், எதை நாம் விட்டால் அந்த பெருமாளுடைய தானே பிரீத்தியை சம்பாதிக்கலாம், எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது, இது தெரிஞ்சுக்கணும். எந்த பெரியவாட்ட போய் நம்ம கேட்குறோம்? யாரை பெரியவாள்னு நாம் மதிக்கிறோம்? யாருக்கு நாம் மரியாதை கொடுத்தா அவளுக்கு நாம் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சிருக்கோம்? கிடையவே கிடையாது. நேர போய் பார்த்து பேசி அவர்களுடைய அனுகிரகத்தை பெறுவது என்பதே கலாச்சாரமே இல்லாமல் போய்விட்டது. தம்பமான மதான்விதாகான தம்பம் மானம் மதம். தன்னை தார்மிகன்னு புரிஞ்சுக்கணும், தன்னை எல்லா பெருமையாக பேசணும், தன்னுடைய பெருமையாக பேசணும், தன் பிரபாவத்தை எல்லாரும் பேசணும், கல்வி தன்னை விட வேறு யாரும் படிக்கலைன்னு நினச்சிக்கணும். இதெல்லாம் தான் ஆசுர பிரகிருதிகள் என்று கீழே சொன்னார். இப்போ அதை மேற்கொண்டு தொடர்கிறார். சிந்தாம் அபரிமேயாம் ச. இந்த வழியில் நடக்கிறவனுக்கு மேன்மேலும் வரக்கூடிய மனோவிகாரங்கள் என்ன? நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்த அந்த கதை ஞாபகம் இல்லையோ? அந்த கதை பார்த்தோம்ல, நம்ம ஒரு பெண்ணுக்கு பாடஞ்சொல்ல வந்து அந்த பெண்ணின் பால் ஈர்ப்படைந்து, இது எல்லாரையும் தோஷம் சொல்லலை, எல்லாருக்கும் அது சம்பவிக்கும் என்பதாக அர்த்தம் இல்லை. ஆனால் இது சம்பவிக்காது என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன? காமத்தின் ஈர்ப்பு அத்தகையது. தற்காலத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதற்கு காரணம் என்ன? மக்கள் மனதில் ஒரு அமைதி இல்லை. மக்கள் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்பதை உணராமல் போய்விடுவது. இது போன்ற சத்விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதனை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பது எதுவுமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 500 எபிசோட நம்ம பகவத்கீதை பேசிட்டு இருக்கோம். எஸ்விபிசியில் ரொம்ப தினந்தோறும் இதை ஒளிபரப்பிட்டு இருக்கா. இன்னும் பல பெரியோர்கள் பெருமாளுடைய தின திருநாமங்களை சொல்லிட்டு இருக்கா, பெருமாளுடைய தின ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு இருக்கா. அப்படி வரிசையாக வந்துட்டுருக்கு. இதை விட்டுட்டு இன்றைக்கி இந்த சினிமா பற்றி பேச போகிறேன், இன்றைக்கி இந்த சினிமா பற்றி ஒரு விமர்சனம் சொல்ல போகிறேன், இன்றைக்கி இந்த சினிமாவில் நடித்த நடிகர்கள் பற்றி உங்களுக்கு சில டாப் சீக்ரெட் மேட்டரை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் என்ன மாதிரி இருக்க ஒருத்தர் சொன்னான்னா அத்தனை பேரும் வந்து பார்ப்பா. குறிப்பாக இளைஞர்கள் வந்து உட்காருவா. ஒரு யூடியூப்பில் 10,000 பேர் லைவ் பார்ப்பா, அப்போ 1,00,000 பேர் லைவ் பார்ப்பா. ஏன்னா இந்த கீதா அவளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த கீதா அவர்கள் வாழ்க்கைக்கு நல்லது வழிகாட்டுறது, இந்த கீதா மேன்மேலும் அவர்கள் இதில் வாழ்க்கையில் சிறப்பதற்கு வழியை சொல்கிறது, அதெல்லாம் உட்காந்து கேட்கறதுக்குலாம் எங்களுக்கு பொறுமை இல்லை சுவாமி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் வயசான பேருக்கு பார்த்துக்கலாம், எப்போ கண்ணு தெரியாத காது கேட்காத சமயத்தில். சிந்தாம் அபரிமேயாஞ்ச பிரளயாந்தாம் உபாஸ்ரிதாக. இன்றோ நாளையோ என்னைக்கு வரப்போகிறது நமக்கு மரணம்? அத்யவா அப்த சதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் துருவா. இன்னைக்கோ நாளைக்கோ 10 நாள் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ 500 வருஷம் கழிச்சோ ஒரு நாளைக்கு நமக்கு மரணம் வரப்போகிறதோ இல்லையோ? என்ன சொன்னால் உங்களுக்கு, நீங்கள் ஒரு 10,000 வருஷம் உசுறு வாழ்தான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. 10,000 வருஷம் கழிச்சு மரணம் வந்து தான் ஆனோம். தேவர்கள்லாம் இருக்காளே அவளுக்கு மரணம் உண்டு, பிரம்மதேவர் இருக்காரு அவருக்கு மரணம் உண்டு. என்னது நம்மள மாதிரி மரணம் இல்லை, அவளுக்கு எக்ஸ்டென்சிவாக இருக்கும், அவ்வளோதான்.
ஆனால் எத்தனை நாள் வாழ போகிறோன்னு தெரியாது, எவ்வளோ நாள் நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ளே நாம் என்னென்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம். அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா, அந்த ஆசை நமக்கு தேவையா தேவையில்லையா, ஒரு கடைக்குள்ளே போனோன்னா அங்கே இருக்கக்கூடிய சாமான்கள் நமக்கு வேணுமா வேண்டாமா, அதை வாங்கலாமா வாங்க வேண்டாமா, அதை வாங்கினா நமக்கு பிரயோஜனமா வாங்கலாம் பிரயோஜனமா யோசிக்கிறோமா? எத்தனை நாள் வாழ்க்கைன்னே தெரியாது. மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கிகள் ஒரு மின்னலை போல தோன்றி வரையக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் லிஸ்ட்டு போட்டு வச்சோன்னா, இங்கேருந்து லிஸ்ட்டை எழுத ஆரம்பித்தோன்னா அமெரிக்கா வரலும் பேப்பர் இழுத்துன்னு போய் திருப்பி அந்த அமெரிக்காவிலே பேப்பரை சுற்றி வரலாம். அந்த அளவுக்கு நமக்கு தேவைகளை எழுதிட்டே போவோம். எனக்கு இது வேணும் அது வேணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி வேணும், அந்த இது மாதிரி வேணும், இந்த மாதிரி ஆசையாக இருக்குது அந்த மாதிரி ஆசையாக இருக்குது. ஜோ யோ 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 அப்பா பா பாப்பா, ஆசைன்றதுக்கு நாசமே கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இங்கே பாருங்க, ஒருத்தனுக்கு ஆசை ஏற்பட்டதுன்னா அந்த ஆசை அவனுக்கு பூர்த்தியானம்னா மேபி அவன் மகா பிரளய பரியந்தம் உசுர் வாழ்ந்தா நடக்குமோ தெரியல. பிரளயாந்தாம் உபாஸ்ரிதாக, 10 நாளில் 10 வருஷத்தில் 20 வருஷத்துலலாம் இல்லை, பிரளயாந்தாம் உபாஸ்ரிதா, மகா பிரளய பரியந்தம் அவன் உசுர் வாழ்ந்தா ஒருவேளை அந்த ஆசை பூர்த்தி ஆகுமோ நமக்கு தெரியல. யார் கேரண்டி? மகாப்பிரளயம் வரையில் உசுர் வாழ்றதுலாம் சாதாரண விஷயமா? அது வரையில் யார் உசுர் வாழுது? அதில் எப்படி உசுர் வாழ முடியும்? இதை அடையறதுக்காக என்னென்னமோ தப்பான வழிகளை பண்ணுறோம் நம்ம. முக்கியமாக இவாளுடைய என்னென்ன தெரியுமா? காமசுகம். மனைவி முதலானவர்களை அனுபவிப்பதற்காகவே நமக்கு இந்த பிறவியானது ஏற்பட்டது. இந்த சுகம், ஆண் பெண் இணையில் ஏற்படக்கூடிய சுகம் இருக்கே, இந்த சுகத்தை காட்டிலும் ஸ்வர்க்கம் மோட்சம் முதலானவைகள் எதுவுமே கிடையாதுன்னு ரொம்ப கிளியரான ஒரு மென்டாலிட்டியில் இருக்கான். எவ்வளோ நாள் அது? இந்த தேகம் எவ்வளோ நாள் கட்டுக்குலையாமல் இருக்கும்? இந்த தேகம் எவ்வளோ நாள் உறுதியாக இருக்கும்? எவ்வளவு நாள் ஒன்றால் இந்த தேகம் பரஸ்பரம் இணைந்து அதன் சுகங்களை அனுபவிக்க முடியும்? இதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு தயாராக இல்லை ஆசுர பிரகிருதிகள். ஒருவேளை நாம் இதெல்லாம் சொன்னால் கூட அதை ஏற்க மாட்டார்கள். காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம், ஆசுர பிரகிருதிகள். அதான் கன் பாயிண்ட், அதுதான் மீன். அபரிமேயாம்னர், அபரிமேயம்னா இவர்களுடைய எண்ணத்துக்கெல்லாம் முடிவே கிடையாது. மைலேஜ் அப்படின்னு இருக்கும் ஒருத்தன், இந்த வண்டி எவ்வளோ ஒரு மைலேஜ் கொடுக்கும், அது மாதிரி மைலேஜ் கொடுத்துட்டே இருக்கும், நிற்கவே நிற்காதுன்னு. அந்த மாதிரி இந்த எண்ணெல்லாம் நிற்காது. சரி, ஒருவேளை ஒரு எண்ணம் ஈடேறித்துன்னே வச்சுப்போமே, ஒருவேளை ஒரு எண்ணம் ஈடேறியதுன்னு வச்சுப்போமே, அதோடு போகிறோம். சரி, நம்ம வாழ்ந்தாச்சு, இந்த வாழ்க்கை நமக்கு போகிறோம், நாம் எதிர்பார்த்து நமக்கு ஈடேறி விட்டது நினச்சிப்போமா? மாட்டோம். அடுத்தது 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 வந்துட்டே இருக்கும். ஒரு கடைக்கு போனால் ஒரு துணி வாங்கினா, ஒரே ஒரு துணி வாங்கலாம்னு போன நமக்கு அங்கே இன்னும் 4-5 துணிகளை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு வந்ததுன்னா அதை அத்தனையும் அள்ளி போட்டு மாறிட்டு வருவோம். அதை வாங்கின்னு வந்த பிறகு அடுத்தது, சரி துணி வாங்கிட்டோம், அதுக்கு மேட்சிங்காக கொடை வாங்கலை, அதுக்கு மேட்சிங்காக ஷூ வாங்கலை, அதுக்கு மேட்சிங்காக பேக் வாங்கலை, அதுக்கு மேட்சிங்காக காருக்கு பெயிண்ட் அடிக்கலை, அதுக்கு மேட்சிங்காக தலைக்கு பெயிண்ட் அடிச்சுக்கலை. இப்போல்லாம் தலைக்கு வேறு பெயிண்ட் அடிச்சுக்கிறாளே, கலர் கலர் கலராக. சில பேரை பார்த்தா முள்ளம்பன்றி மாதிரி இருக்குது, சில பேரை பார்த்தா அணில் மாதிரி இருக்குது, சில பேரை பார்த்தா பெருச்சாளி மாதிரி இருக்குது, சில பேரை பார்த்தா நரிவால் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. கேட்டால் கலரிங் பண்ணிக்கிறேன்றா. முடியலை சுவாமி, முடிவே கிடையவே கிடையாது. பிரளயாந்தாம், மகா பிரளயம்னர். சதுர்முக பிரம்மாவுடைய ஆயுள் காலம் இருக்கே, சதுர்முக பிரம்மாவுடைய ஆயுள் காலம் என்ன உண்டோ அது வரையிலும். ஏன்னா இந்த சரீரத்தினுடைய முடிவுன்னு சொல்லக்கூடாது,
அவன் ஆசைக்கெல்லாம் எல்லையே இல்லை. அது எங்கேயோ பறந்துட்டு இருக்கு, அது எங்கேயோ ஆகாசத்தில் போயிட்டு இருக்கான். அவன் இலக்கே கிடையாது, ஆனால் அது இலக்குன்னு சொல்கிறோம். நம்ம சம்பாதிச்சா எவ்வளோ சம்பாதிக்கலாம், எத்தனை ரிட்டைர்மெண்ட் ஆகலாம், வீடு வாங்கினா எவ்வளோ வீடு வாங்கிக்கலாம், எப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகலாம். உண்மையில் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். போரும்ன்றதான திருப்தி நமக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுல வரல, கரெக்டா? ஒத்துக்கிறோமா? ஆனால் சந்ததிகளை நாம் நிரோதனம் பண்ணக்கூடாது. நம்முடைய சந்ததிகள் விருத்தியாகிறதோ இல்லையோ, சந்ததிகள் வளர்றதோ இல்லையோ, அந்த சந்ததிகளை போரும்னு தடுத்துக்க கூடாது. இது சாஸ்திரம். இன்னைக்கு பணத்து மேலே இருக்கிற ஆசையினாலேயும் வாழ்க்கையில் அதிகப்படியான தேவைகள் நமக்கு வந்து கொண்டே இருப்பதனால காரணத்தினாலேயும் சந்ததிகளை போரும்னு நாம் நிறுத்திடுறோம். போரும் நமக்கு சந்ததி, ஒரு பிள்ளை பிறந்தா போகிறோம், ஒரு பெண்ணு பிறந்தா போகிறோம்னு. இன்னும் சிறிது காலங்களில் உறவு முறைகள் விட்டு போய் விடுகின்றன. கவனிச்சேளா? அண்ணன் தம்பின்னு ஒருத்தர் இருப்பான், அண்ணன் ஒருத்தர் இருந்தானா தம்பின்னு ஒருத்தர் இருப்பான். அப்போ தம்பியினுடைய மனைவி, தம்பியினுடைய பிள்ளைகள், அண்ணனுடைய மனைவி, அண்ணனுடைய பிள்ளைகள், அல்லது அண்ணன் தங்கை. ஒரு அண்ணனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்களேயானால் அப்பொழுது அந்த அண்ணனுடைய தங்கை இந்த பிள்ளைகளுக்கு அத்தை முறை ஆகிறாள். அதே போன்று அந்த பெண்ணினுடைய சகோதரியினுடைய பிள்ளைகளுக்கு இந்த அண்ணன் தாய் மாமன் ஆகிறான். ஒரே ஒரு பிள்ளைய பெற்றிருக்கீங்க, ஒரே ஒரு பிள்ளை தான். தாய் மாமன்னா யாருன்னு தெரியுமா நம்ம குழந்தைகளுக்கு? சித்தப்பா பெரியப்பா என்றால் உறவு தெரியுமா நம்முடைய குழந்தைகளுக்கு? அத்தை மாமா மாமி என்பதற்கு உறவு தெரியுமா நம்முடைய குழந்தைகளுக்கு? அத்தையின் பிள்ளை அத்தான், அதே போன்று மாமனின் பிள்ளை என்று அந்த உறவுகளை இட்டு சொல்லக்கூடியதான உறவு முறைகள் தெரிய ஆரம்பிக்கிறதா? தெரியுமா? தெரிவதற்கு வாய்ப்புகள் உண்டா? இல்லையே. எதை தடுக்கக்கூடாதோ அதை தடுக்கிறோம். எதுக்காக தடுக்கிறோம்? பணம் போறலை, பணத்தை சேமிக்க முடியாது. 4 பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருந்தால்னா அவளுக்கு நம்ம அதிகமாக பணத்தை செலவழிக்க வேண்டி வரும். அந்த குடும்பம் பெருகிடும். அந்த குடும்பத்தை எப்படி ரட்சிக்கிறது தெரியாது. பணத்தை மட்டும் சேமிச்சா போகிறோம். குடும்பம் நமக்கு பெருசாக இருக்க வேண்டாம். ஒரு மனைவி நமக்கு கிடைச்சா, ஒரு கணவன் நமக்கு கிடைச்சா, அது நம்முடைய காலத்திற்கு ஏற்றார் போல காம இச்சையை தீர்த்து கொள்வதற்கு மட்டும் அந்த காம இச்சையின் வெளிப்பாடாக ஒரு பிள்ளை பிறந்தால் போகிறோம். மற்றபடி காம இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டுமானால் பிள்ளைகள் பிறக்கக்கூடாது. இது ஹிந்து தர்மம் இல்லை. தர்ம பிரஜோத்பத்தியர்த்தம், பெண்ணை கைப்பிடிக்கும் பொழுதே சொல்லக்கூடிய மந்திரம், ஏ பெண்ணே, உன் மூலமாக சனாதன தர்மத்தின் சந்ததிகளை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதெல்லாம் சொல்ல முடியாது, இனிமே சொல்லக்கூடாது. சொன்னால் விரோதம்தான். காம போகபரமாக பெண்டாட்டி பிள்ளைகள் அனுபவிப்பது மட்டும்தான் தனக்கு சிறந்த பிரயோஜனம். தன் வாழ்க்கையில் என்ன புருஷார்த்த காலத்தில் போக வேண்டியது. அதாவது பசு பட்சி மிருகங்களுக்கு என்ன இருக்குது சுவாமி? நமக்கு அவளுக்கு ஒரே ஒரு வித்தியாசம். அது ஒன்றும் ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் 1000 ரூபா 1000 ரூபா வச்சுருக்கான். 1000 ரூபா ஒரு 2 வாழைப்பழம் வச்சுருக்கான். அங்கேருந்து ஒரு குரங்கு வருது. அந்த குரங்கு என்ன பண்ணும்? 1000 ரூபாய் எடுக்குமா, 2 வாழைப்பழத்தை எடுக்குமா? 2 வாழைப்பழத்தை தான் எடுத்துக்கும். ஆனால் அந்த குரங்குக்கு தெரியுமா, அந்த 1000 ரூபா இருந்ததுன்னா இன்னும் 100 நாளைக்கு தான் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம். அந்த குரங்குக்கு தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் இருக்குது, 2 வாழைப்பழம் இருக்குன்னா குரங்கு வந்து வாழைப்பழம் தான் எடுக்கும். மனைவி மக்கள்லாம் இருக்காளே, நம்முடைய தர்ம பிரஜோத்பத்திக்கோசரம், நம்முடைய தர்ம சந்ததிக்காக, நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அபிவிருத்திக்காக, அவர்கள் மூலமாக மேன்மேலும் இந்த சனாதன தர்மத்தின் பால் நாம் நல்ல காரியங்களை செய்வதற்காகத்தான் ஏற்பட்டார்கள். ஆனால் நாம் நம்முடைய காம இச்சையை தனித்துக் கொள்வதற்காக மட்டும்தான் மனைவி மக்கள் கணவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம்.
இப்போ இன்னைக்கு விபரீதமான கலாச்சாரம் வேற வந்துடுத்து. ஒருவேளை இவரிடத்துல எனக்கு ஏற்பட்டதான காமம் தணிந்து விட்டது என்றால் அவரை விட்டு விட்டு மற்றொருத்தரிடத்தில் நான் என்னுடைய காம வேட்கையை தணித்துக் கொள்ள தலைப்படுகிறேன். சொல்ல முடியல. இதை எப்படி யார் யார் என்னென்ன ஆங்கிளில் நீங்கள் புரிஞ்சுக்கணுமோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சிந்தாம் அபரிமேயாஞ்ச, யோசிக்கவே முடியல. அபரிமேயாஞ்ச சிந்தாம், என்னென்னமோ ஆசைகள் போகிறது வருது, பாட்டுகள் நடக்கிறது. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும். 6 மாதத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதில்ல, அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணிடுறான். ஒரு காலத்தில் ஒருத்தர் ஒரு உத்தியோகத்தில் சேர்ந்தாருன்னா 30 வருஷம் அதே உத்தியோகத்தில் உட்காந்து அதே இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. 6 மாதம் எத்தனை கம்பெனியில் பேப்பர் போட்டு எத்தனை கம்பெனிலேருந்து அவன் எகிரி போயிருக்கான்னு தெரியாது. சிந்தாம் அபரிமேயாஞ்ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாக காம உபபோக பரமாக ஏதாவது நிச்சிதாக. இதுதான் பிரயோஜனம், இதுதான் பரம பிராபியம், இதுதான் பரம சௌபாகியம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டாவா. அது ஒன்றும் கவலையே இல்லை அவளுக்கு. ஆமாம் சுவாமி, எனக்கு என்ன சுவாமி குறவு? எனக்கு ஒரு குறவும் இல்லை. நல்ல மனைவி இருக்கா, 4 ஃப்ளாட் வாங்கிட்டேன், ஒரு பையன் இருக்கான், அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான், எனக்கு என்னுடைய மனைவி இளமையாக இருக்கா, நாங்கள் ஏதோ அனுபவிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் பாட்டு சௌக்கியமாக இருக்கோம். என்னையா வாழ்க்கை இது? இதை எப்படி மேற்கொண்டு விவரணம் பண்ணுறதுன்னு தெரியல அடி எனக்கும். ஓரளவுக்கு மேலே இதை விவரணம் பண்ணுறதுலேயும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா திருப்பி அந்த விஷயத்தை சொன்னாலும் மனசில் படாது. கொஞ்சம் அதிகமான கோபம் தான் வரும், எரிச்சல் தான் வரும். என்ன இந்த சுவாமி இப்படி விடாமல் இதையே சொல்லிட்டு இருக்காருன்றதாக கோபதாபங்கள் தான் விருத்தி ஆகும். தம்பமான மதான்விதாக, அதான் முன் ஸ்லோகத்தை சொன்னான். தம்பம், மானம், மதம், தம்பிகம் தான் வாழ்க்கை நினைச்சிட்ருக்கோம். பிரத்தியார் பார்த்து நம்மை ரசிப்பதற்காக பகட்டு வாழ்க்கையை வாழ நாம் தொடங்கிட்டோம். பகட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பக்கம் சொந்தம் இல்லை, அந்த பக்கம் சொந்தம் இல்லை, கீழே சொந்தம் இல்லை, மேலே சொந்தம் இல்லைன்னு இப்படி ஒரு இடம் இருந்தாலும் அதில் நமக்கு பட்டாடோப்பம், பயங்கரம், பகட்டு தான். பெரியோர்களை திரஸ்காரம் பண்ணுறது, திக்காரம் பண்ணுறது, அவர்களை நாம் எதுவும் மதிக்காமல் இருக்கிறது, அவர்களிடத்தில் துளியும் பிரதிபத்தி இல்லாமல் இருக்கிறது. இதுதான் நமக்கு வாழ்க்கையை நினச்சிட்டு வந்துட்டுருக்கோம். சிந்தாம் அபரிமேயாஞ்ச பிரளயாந்தாம் உபாஸ்ரிதாக காம உபபோக பரமாக ஏதாவது நிச்சிதாக. அர்ஜுனா, இதெல்லாம் ஆசுர சுபாவத்தினுடைய காரியங்கள், ஆசுர சுபாவம் உடையவனுடைய செயல்பாடுகள். இப்படித்தான் இருக்கும், இதுதான் நடந்துட்டு இருக்கும். நாமெல்லாம் தெய்வீ சம்பத்தோடு கூடியவர்களாக இருந்தால் இதை புரிஞ்சுண்டு நல்ல காலம் பெருமாள் நம்மளை நல்லபடியாக வச்சிருக்காருன்னு ஒரு ஆறுதல், ஒரு ஆஸ்வாசம் நமக்கு நாம் ஒரு தெளிவை அடைய வேண்டும். இது மேற்கொண்டு இந்த ஆசுர சுபாவத்தெல்லாம் பெருமாள் வர்ணிக்கும் பொழுது இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும். பார்ப்போம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சிந்தாமபரிமேயாஞ்ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாக காமோபபோக பரமாக ஏதாவதிதி நிச்சிதாக. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். சிந்தாமபரிமேயாஞ்ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாக காமோபபோகபரமா ஏதாவதிதி நிச்சிதாக. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் ஷததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யசா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா ஷததா பேதமாயாதி, 100கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யசா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெயினாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா.
அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அத க்ஷமா பிரார்த்தனா.
यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना। सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।